ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ரீசெண்டா வெளியான ஈகோ ராமன் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு சாதாரண சினிமா கண்டிப்பா இல்லைங்க. மனுஷங்களோட மனசுல இருக்கிற ஒரு இருண்ட பக்கங்களை வெளிக்கொண்டு வந்த படம் அப்படின்னே சொல்லலாம். சினிமா அப்படின்னாலே ஹீரோவோட பிம்பத்தை அதாவது கொஞ்சம் பில்டப் கொடுக்குற மாதிரி தான் அதிகமா இருக்கும். ஆனா ஒரு தலைமை ஆசிரியர் தன்னோட ஈகோக்கு எப்படிப்பட்ட எல்லை வரைக்கும் போவாரு அப்படின்னு இந்த படம் கொஞ்சம் அப்பட்டமாவே காட்டியிருக்குன்னே சொல்லலாம். கோயம்புத்தூர் சுற்றுவட்டார கிராம அரசு பள்ளியில தலைமை ஆசிரியரா இருக்கிறவர் தான் சுந்தர்ராமன். வெளிப்படையா பார்த்தா ஒரு பொது ஊழியர் மாதிரி தான் இருக்காரு. ஆனா மனசுக்குள்ள ஈகோ, ஜாதி வெறி, அதுக்கப்புறம் மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஒரு பர்சனா இருக்காரு. அப்படிப்பட்ட சுந்தர்ராமனை தன்னோட ரோல் மாடலா நினைச்சிட்டு இருக்காரு முன்னாள் மாணவனா வர கதாநாயகன் சிபி. தன்னோட வாழ்க்கையில கஷ்டமான காலத்துல இருந்து தன்னை மீட்டு எடுத்தவரா நினைச்சிட்டு இருக்கிற சுந்தர்ராமனோட மகளையே சிபி காதலிச்சுட்டும் வர்றாரு. தன்னோட தாழ்ந்த நிலையிலையும் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சுந்தர்ராமன் தன்னோட முன்னாள் மாணவன் தன்னோட மகளை காதலிக்கிறத ஜாதிய ரீதியாவும் ஈகோ ரீதியாவும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற மோதலும் சூழ்ச்சியும் தான் கதையோட மையப்புள்ளியா காட்டப்படுது. இது வரைக்கும் காமெடி கதாபாத்திரங்களை மட்டுமே பார்த்து பழகிய ரோபோ சங்கர் இந்த படத்துல மிக சிறப்பான மாற்றத்தை பதிவு செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். படத்துல ஒரு இடத்துல கூட அவரோட வழக்கமான கிண்டலோ கேலியோ இல்ல அந்த பாடி லாங்குவேஜோ இல்ல மத்தவங்கள கிண்டல் பண்ற மாதிரி வசனங்களோ சுத்தமாவே இல்ல. சுந்தராமன்கிற கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ஜாதி வெறியால பொங்குற காட்சியா இருக்கட்டும், சக ஊழியர்கிட்ட வெறுப்ப காட்டுற காட்சியா இருக்கட்டும், ஒரு நாயை அடிக்கிற காட்சியிலையும் அவரோட நடிப்பு மிரட்டலா இருக்கு. இன்னைக்கு அவர் இல்ல, ஆனா இந்த படம் அவரோட சினிமா வாழ்க்கையில ஒரு முக்கியமான மைல்கல்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் சிபி ஒரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் காதல் சிக்கல்ல தவிக்கிற இளைஞனா ரொம்ப இயல்பாவே நடிச்சிருக்காரு. குறிப்பா சுந்தர்ராமன் தன்னை புறக்கணிக்கிறாரு அப்படின்னு அவர் காட்டுற தவிப்பு கொஞ்சம் உணர்வுபூர்வமா இருக்குன்னே சொல்லலாம். ரேமன் ராக்கஸோட இசை படத்துல பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தலாம் தான் சொல்லணும். கிளைமேக்ஸ் காட்சியில மாவட்ட கல்வி அதிகாரியா வர ஹீரோ சுந்தரராமன் பள்ளிக்கு போய் பேசுற தன்னம்பிக்கை காட்சிகள் எல்லாமே சிறப்பா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்திருந்திருக்கலாம். கதையோட நோக்கம் வலுவா இருந்தாலுமே தொழில்நுட்ப ரீதியா படம் கொஞ்சம் பின்னடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். பட்ஜெட் குறைபாடு அப்படிங்கறனால ஒளிப்பதிவு காட்சிகளே கொஞ்சம் நேர்த்தி கம்மியாவே இருக்கு. ரொம்ப பழைய காலத்து படத்துக்கான திரைக்கதையா நகரனால இன்னைக்கு இருக்கிற வேகமான ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் போரிங்கான படமா இருக்கலாம். ஆக மொத்தத்துல ஈகோ ராமன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர் மாணவரோட உறவை சொல்ற ஒரு அருமையான படம்னே சொல்லலாம். திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமோ ட்விஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா படம் கண்டிப்பா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். மறைந்த ரோபோ சங்கரோட நடிப்புக்காகவே இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் பொறுமையும் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.